நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். நேர்ந்ததென்ன ரிஷிகளே? தாமதிக்க காரணம்? என் மனம் சஞ்சலம் கொள்கிறது. மகாதேவர் மகாசபை ஆலோசனையில் பங்கேற்றது நமது அழைப்பை ஏற்றே. அங்கு அவருக்கு அவமதிப்பு ஏற்பட்டது. இனியும் ஒரு முறை நம் அழைப்பை அவர் ஏற்பாரா என்ற ஐயம் எழுகிறது. இது கைலாயம் ரிஷிகளே. மான அவமானங்கள், தக்ஷனால் உருவான சமுதாய கட்டாயங்கள் கைலாயத்தின் கோட்பாடுகள் அல்ல. இங்கு கிட்டுவது பரிசுத்த அன்பு மட்டுமே. சஞ்சலத்தை கைவிடுங்கள், சங்கோஜமின்றி வாருங்கள். அஸ்வினி குமாரர்கள், இவர்கள் இருவரும் பிரம்மதேவரின் புதல்வர்கள். இந்த சிருஷ்டியில் உள்ள எந்த நோயையும் இவர்கள் குணப்படுத்தக்கூடியவர்கள். பிரஜாபதி தக்ஷரே, தாம் எமது சோதரர், தம் மகள் எமது மகளாவாள். சலனம் கொள்ள வேண்டாம், தாட்சாயணி கண் விழிப்பாள். கதிரவன் அனலாய் தகிக்கிறார். நாம் பிற்பகல் வேளையை அடைந்து விட்டோம் ரிஷிகளே. அக்கவலையும் தமக்கு வேண்டாம். க்ஷண நேரத்தில் தாண்டவன் தாட்சாயணியை அடைந்துவிட இயலும். அவரிடம் சதிதேவியின் நிலையை பற்றி விளக்குதல் தேவையற்றது. எனினும் ஈசன் எங்கே? தரிசனம் கிட்டவில்லையே. பணிகிறேன் ரிஷிகளே. மகாதேவர் எங்கே நந்தி? அவரை சந்திப்பது அத்தியாவசியம். ஈசனின் தரிசனம் கிட்டுவது சாத்தியம்தான். இருப்பினும் அவரோடு உரையாடுவது சாத்தியம் அல்ல ரிஷிகளே. நேற்று முதல் தியான நிலையில் அமர்ந்திருக்கிறார், யோக நித்திரையில் ஆழ்ந்திருக்கிறார். அதோ காணுங்கள், அங்கு அமர்ந்திருக்கிறார் வேள்வீஸ்வரர். யோக நிலையிலிருந்து ஈசன் விழிப்பது எப்போது? அது விதியின் பிடியில். இக்கணமே கூட அவருடைய யோக நிலை கலையலாம். இல்லாவிடில் பலகாலம் காத்திருக்க வேண்டிய நிலையும் ஏற்படலாம். தாம் இருவரும் புசிக்க கனிகளை ஆவணம் செய்யவா? அவசியமில்லை, நன்றி. ஈசன் விழி மலர்ந்தாலே எம் நோக்கம் நிறைவேறும். காத்திருக்கலாம். எனினும் சேதி என்ன? நான் அறியக்கூடாததா? தமது வதனங்களில் கவலை குடிகொண்டதை காண இயல்கிறது. ஆம்,
அத்தகுதொரு செய்திதான். என்ன, எமது அன்னை யோக நிதிரையில் ஆழ்ந்தார்களா? ஆம். இனி சர்வேஸ்வரன் ஸ்பரிசம் மாத்திரமே அவர்களை நித்திரையிலிருந்து வெளிக்கொணர இயலும். சூரியாஸ்தமனத்திற்கு இன்னும் அவகாசம் உண்டு. அதற்கு முன்பாக திகம்பரேஸ்வரர் தாட்சாயணியை ஸ்பரிசிக்காவிடில் தேவி மீட்சி என்றும் இல்லாத நிரந்தர சமாதி நிலையை அடையலாம். என்ன ஒரு வேதனை அளிக்கும் சோதனை இது ரிஷிகளே! யோகேஸ்வரரை யோகத்திலிருந்து எழுப்பவும் இயலாதே. அவ்விதம் செய்ய துணிந்தால் மகாதேவர் குரோதத்தில் ஆழ்ந்து சிருஷ்டி எங்கும் பிரளயத்தை ஏற்படுத்துவார். அகிலமே முகிலாய் கலைந்து போகும் ரிஷிகளே. பின் செய்வது யாது நந்தி? தேவி சதி பிழைக்க ஈசன் யோக நிலையிலிருந்து கண் விழிக்கத்தான் வேண்டும். இல்லை ரிஷிகளே, பிரளயத்திற்கு நாம் வழிவகுக்கலாகாது. வேறு மார்க்கம் என்ன? அதை விடுத்து வேறு உபாயம் உள்ளதா? காத்திருப்பதை தவிர வேறு வழி இல்லை. இருப்பினும் மகாதேவர் ஞாயிறு மறையும் மட்டும் யோகத்திலேயே உறைந்திருந்தால் விளைவு விதி எனும் புதிருக்கு விடைகள் இல்லை ரிஷிகளே. இல்லை. யோகத்தினின்று வெளிவாருங்கள் மகாதேவா. தாம் விழி மலர்ந்தால் தேவிக்கு ஒரு வழி பிறக்கும். தேவியின் விழி மலர ஒரு வழி காட்டுங்கள். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். என்னாயிற்று? பிரஜாபதி, இன்று நாங்கள் இருவரும் ஆச்சரியத்தில் ஆழ்ந்திருக்கிறோம். நாங்கள் அளித்த ஔஷதம் வியர்த்தமானது. இனி இந்த சிருஷ்டியில் எந்த ஔஷதமும் தாட்சாயினியின் மூர்ச்சையை தெளிவிக்க இயலாது. என்ன, என் மகளை குணமாக்க இயலாதா? ஏற்க மாட்டேன், இதை ஏற்க மாட்டேன். எமக்கு விடையளியுங்கள், திரும்புகிறோம். நாளை சூரிய அஸ்தமனம் முன்பு தாட்சாயினியின் நித்திரை தெளியாவிடில் என்றும் விழித்திரவ இயலாது. அது பேராபத்து. கலக்கம் ஏன்? பிரஜாபதியின் மீது நம்பிக்கை இழந்தாயா? அஞ்ச வேண்டாம். அஸ்வினி குமாரர்கள் தோற்றிருக்கலாம், எனினும் உபாயங்கள் உளுத்துவிடவில்லை. தக்ஷன் வசம் தீர்வுகளுக்கு ஒரு பஞ்சமும் இல்லை. என் மகள் பிழைத்தெழுவாள்.
எனது புதல்வியை நித்திரையிலிருந்து மீட்கக் கோரி மன்றாடுவேன் என்பது சிவனின் எண்ணம். மயான வாசனே, சிருஷ்டியை இயக்குவது நீ அல்ல, நவக்கிரகங்கள் தான். கிரகங்களின் குரூர பார்வை அரசனை ஆண்டியாக்க வல்லது. அவர்களின் கனிந்த பார்வை ஆண்டியை அரசனாக்கும். நவக்கிரகங்களே, ஈசனின் ஆணவத்தை தவிடுபொடியாக்குங்கள். உங்கள் சக்தியின் பிரயோகத்தால் சதியை யோக நித்திரையிலிருந்து வெளிக்கொணருங்கள். இது தக்ஷனின் கட்டளை. என்னாயிற்று சந்திரா? சதியை மீட்டுத் தராமல் நவக்கிரகங்கள் விடைபெற்றதேன்? பிரஜாபதி, இது எங்கள் ஆற்றலுக்கும் விஞ்சிய அரிய செயல். நாங்கள் தோல்வியை ஏற்கிறோம். பிரஜாபதி, தாம் இன்று ஏற்க மறுத்தாலும் என் உள்ளத்தில் உள்ளதை கூறுகிறேன். தாங்கள் துவக்கம் முதலே ஈசனை அவமதித்து வருகிறீர்கள். அது தமது ஆணவத்தையே குறிப்பதாக நான் உணர்கிறேன். இன்று அந்த ஆணவத்தினால் தங்கள் புதல்வியை இழந்து விடாதீர்கள். தமக்கு தம் புதல்வியிடம் கிஞ்சித்தும் அன்பிருந்தால் ஆணவம் விட்டொழியுங்கள். சூரியஸ்தமனத்திற்கு முன்பாக ஈசனை அழையுங்கள். கருணாமூர்த்தி தட்டாது தமக்கு செவிசாய்ப்பார். இனி அவர் மாத்திரமே தம் மகளை காக்க இயலும். சந்திரனை நீ என் மருமகனாக இல்லாதிருந்தால் நீ பேசிய இந்த பேச்சிற்கு உன்னை நான் தண்டித்திருப்பேன். உன்னை என் புதல்வனுக்கு ஈடாக எண்ணியிருந்தேன். இருப்பினும் நீ நான் தந்த அந்தஸ்தை தக்க வைத்துக் கொள்ள தவறியிருக்கிறாய். நீ எதற்கும் தகுதியற்றவனாகிவிட்டாய். என் மகளை மீட்டெடுக்கும் சிறிய பணியினை உன்னிடம் ஒப்படைத்திருந்தேன். உன்னோடு சேர்ந்து அஷ்ட கிரகங்களும் அதை செய்ய தவறின. சுவாமி, நவகிரகங்களின் பிரயத்தனமும் வியர்த்தமானதே சுவாமி. என்ன செய்வது? புறமுதுகிட்டது நவக்கிரகங்கள் தான், பிரஜாபதி தக்ஷன் அல்ல. எனினும் சுவாமி, கதிரவன் மறையும் நேரம் இது. இனி நாம் செய்வதென்ன சுவாமி? நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். என் செய்வோம் நாம்?
ஈசன் தியானத்திலிருந்து விழிக்கவில்லையே. உபாயம் ஏதேனும் சிந்தியுங்கள் ரிஷிகளே. சூரிய அஸ்தமனம் நிகழ உள்ளது. உபாயங்கள் ஏதும் தோன்றவில்லை ரிஷிகளே. எனில் நிகழ உள்ளதை நாம் தடுக்க இயலாதா? ஈசனது தியானம் கலையும் மட்டும் காத்திருக்கவும் இயலாது. யோக நிலையிலிருந்து எழுப்பவும் இயலாது. பிரளயத்திற்கு காரணமாகவும் இயலாது. தேவி தாட்சாயணி நிரந்தரமாக சமாதி நிலையில் ஆழ்வதைக் கண்டு சகிக்கவும் இயலாது. பின் செய்யக்கூடியது என்ன? இவளது சரீரம் சில்லிடுகின்றது. பிரஜாபதி, அரசகுமாரியின் சரீர வெப்பம் படிப்படியாக குறைந்து வருகிறது. மகாதேவா, அன்னை தாட்சாயினியை காத்தருளுங்கள். விழிமலர் திறவுங்கள் ஈஸ்வரா. யோக நிலையில் இருந்து வெளிவர வேண்டுகிறேன். அடியவன் கோரிக்கையை ஏற்க வேண்டும்.